ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் 10th சயின்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025 போன வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு அஃபிஷியலான பேப்பர் பார்க்க போகிறோம், ஸ்கேன் காப்பி. சரியா? சயின்ஸ் வந்து நமக்கு 75 மார்க்குக்கு நடக்கும். இது வந்து 73 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 2 மார்க் எதனால் போச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு மட்டும் லைக் பண்ணிவிட்டு இவருக்கு லைக் பண்ணால் இவருடைய வீடியோஸ்லாம் ரீச் ஆயிரும் அப்படின்ற ஒரு இதில் லைக் பண்ணாமல் விட்டுறாங்க நிறைய பேர். ஸோ நாங்களும் எஃபோர்ட் போட்டு தான்ப்பா செய்கிறோம், நாங்களும் கஷ்டப்பட தான் செய்கிறோம். அந்த கஷ்டத்துக்காக கொஞ்சம் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. சரியா? ஓகே, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். சரியா? ஓகே, இப்போ இந்த கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் எப்படி ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஆன்சர் கீயோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 14க்கு 10 1 மார்க் வந்து 12க்கு 8 1 மார்க் வந்து உங்களுக்கு புக் பேக் 1 மார்க் கேட்டுருவாங்க. மீதி 4 1 மார்க் வந்து கண்டிப்பாக இன்டீரியர் தான் கேட்பாங்க. போன வருஷமும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. சரி, அப்படி கேட்டிருந்தாலும் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ்நாடு லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் 10,000க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சயின்ஸில். அதாவது 75க்கு 75 அப்படியே எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா சயின்ஸில் சென்டம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரியா? கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி நாம் இந்த 4 டேஸில் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸையுமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம 4 நாள் எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த வீடியோவும் அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னன்றதையும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மேலே அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. சரி, 1 மார்க்கில் 12 out of 12 எடுத்துட்டாங்க. சரி, அதில் எந்த இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. இது வந்து அஃபிஷியலான ஆன்சர் கீ. சரியா? கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு தான் பேப்பர் திருத்துவாங்க. கொஸ்டின் நம்பர் 13 வந்து 1 calorie என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான டெஃபினிஷன் இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius அப்படின்ற ஆன்சர் இருக்கணும். டிஃபைன்ட் as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. சரி, அப்படி எழுதியிருக்காங்களா? இப்போ 2 marks. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. As sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of propagation of the wave. கொஸ்டின் வந்து வாட் இஸ் அ லாங்கிடியூடினல் வேவ், அதுக்கான ஆன்சர் தான் இது. சரியா? இப்போ என்ன ஆன்சர் இருக்காங்கன்னு பார்ப்போம். Sound waves are longitudinal waves that can travel through any medium with a speed that depends on the properties of the medium. As sound travels through medium, the particles of the medium vibrates along the direction of propagation of the waves. இதான் நமக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த செகண்ட் பாயிண்ட். பட் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தேவை அந்த ஆன்சர் இருக்கணும், அதுதான். ஸோ அதனால 2 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்னது? ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். இதுக்கான ஆன்சர் மாய்ஸ்டியர், வாட்டர், ஆக்சிஜன். எனி 2 இருந்தால் போதும். இவங்க 3 மேலே இருக்காங்க. மாய்ஸ்டியர், பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். வெறும் ஆக்சிஜன் வாட்டர்னு எழுதினா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. சரியா? இது புக் பேக் கொஸ்டின் தான். சாப்டர் 11ல் உள்ளது அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். இல்லை, அட்டன் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாருங்க. ஆல்கஹால், ஃபியூரான், பியூத்தின், பொட்டாசியம், ஸ்டெரேட், பென்சின். கரெக்டாக எழுதியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டு, அதனால என்ன பண்ணியாச்சு, அடிச்சாச்சு, அட்டன் பண்ணலை. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 என்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட். இதுக்கான ஆன்சர் they regulate the flow of blood, they allow blood in a single direction, prevent back flow of blood. They regulate the flow of blood in a single direction, they prevent the back flow of blood. ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 21 எழுதியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 21
வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன்? 21க்கான ஆன்சர் கீ ஏதாவது ரெண்டு எழுதுனா போதும். இதில் ஃப்ளட்டு, ட்ராட்டு, சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், இதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட். சரியா, அவன் படிச்சிருந்தனா எழுதிட வேண்டியதான். அதில் நம்ம 2 தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸ்ட்ராவே எழுதி வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளம். சரியா, கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கான ஆன்சர் கீ பாருங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் ஈக்குவல் டு 12 + 4 = 16 கிராம்னு எழுதுனா 1 மார்க்கு. இங்க எழுதியிருக்காங்க பாரு, இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 1/2 மார்க்கு, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 1/2 மார்க். சரியா, இதுக்கு ஒரு 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/2 மார்க், கார்பனுக்கு இதுக்கும் ஹைட்ரஜனுக்கு. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பார்ட் 3ல கொஸ்டின் நம்பர் 23 எழுதியிருக்காங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியா, இது மாதிரி தான் அலாட் பண்ணுவாங்க. 4 மார்க்ஸ்ன்றது எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்க, 4 மார்க்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க. சரியா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. இது 4 மார்க்ஸு. நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும். இதில் நமக்கு எனி 4 கரெக்டாக இருந்தாவே 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா, நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே எழுதிருங்க, அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. 25 என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ். சரியா, ஸோ அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதில் எனி 4 கரெக்டாக இருந்தாவே மார்க் கிடைச்சிரும். நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே எழுதிருங்க. இல்லை எனி 4 எழுதுனா கரெக்டாக எழுதுனா கூட போதுமானது. அடுத்து அவகேட்ராஸ் லா 26, அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ராஸ் லா எனி 4 அப்ளிகேஷன்ஸ் எழுதினாலே போதுமானது, 4 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 27 அலாய் அண்டு ரீசன்ஸ் ஃபார் அலாய். 27 இங்கே இருக்கு பாருங்க. அலாய்னா என்னென்னு எழுதுறதுக்கு 2 மார்க்கு, அதில் ரீசன்ஸ் எனி 2 எழுதினாவே 2 மார்க்கு, 4 மார்க் கிடைச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து லோகோமோஷன் இன் லீச் எழுதியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 29 லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச். இதற்கு மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த 2 மெத்தட்ஸ் எழுதுறதுக்கு 2 மார்க், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 1, இதுக்கு 1. சரியா, அப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளம் 32 ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, சாப்டர் 5லேருந்து வந்திருக்குது. அதுக்கான சொல்யூஷன் பார்த்துக்கிறங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இதை டெரிவேஷன் பண்ணி எழுதுறதுக்கு 2 மார்க்கு, லாஸ்ட்டாக ஆன்சர் இந்த டெரிவேஷனுக்கு 2 மார்க், லாஸ்ட்டாக ஆன்சருக்கு 1 மார்க். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. எதுக்காக 1 மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. v/v - vs n இந்த ஸ்டெப் வந்திருக்கு, அந்த இதுக்கு 1 மார்க் வந்துருச்சு. அப்புறம் இந்த v இதுக்கு பதிலாக 1/10v போட்டு 10/9v கொண்டுட்டு வரணும். v/10 10 - v 9 கொண்டு வந்துட்டாங்களா, 10/9v வந்துருச்சு. 10/9 இன்ட்டு இங்கே வந்து 19 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கடைசியாக 100 கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க.
சரியா? ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஃபார்முலாவுக்கு மட்டும் இது வந்து தப்புன்னு அடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரீவேல்யூஷன் போட்டு மறுபடியும் இதுக்கு 2 மார்க் கொடுத்தாங்க. இந்த பையன் சென்டம் அந்த ஸ்டூடெண்ட்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஷனில் சின்ன சின்ன தப்புகள் நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் 7 மார்க் கொஷின் நம்பர் 33ல பி எலக்ட்ரிக் கரண்ட். இது டைரக்ட் 7 மார்க் தான், நமக்கு 7 மார்க்காகவே இருக்கும். சரியா? இவ்வளோதான் எலக்ட்ரிக் கரண்ட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பெரிய கொஷின். எலக்ட்ரிக் கரண்ட் சின்ன கொஷின் தான், அதை ஈஸியாக எழுதி டெஃபினேஷன் எழுதுறதுக்கு 2 மார்க்கு. இந்த அப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, அப்புறம் அம்மீட்டர் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அந்த கனெக்ஷன் எழுதுறதுக்கு 1 மார்க். ஈஸியாக பெரிய கொஷின் எழுதி வாங்கிட்டு போகிறதுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு சின்ன கொஷின் எழுதி மார்க் வாங்கிட்டு போயிடலாம். 34ல் ஏ ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ்க்கும் டெலிகோசன் சப்ஸ்டன்சஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸு. இதுக்கு வந்து எனி 3 இருந்தால் 3 மார்க்கு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நமக்கு சப் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க இல்லையா? 34ல் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜியன் ஒய், இதுக்கு 2 மார்க்கு இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் இதுக்கு 2 மார்க்கு. டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா? இதுக்கு 2 மார்க். இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், டெஃபினிஷன் எழுதுனா போதும், இல்லைன்னா இந்த ஃபார்முலா எழுதுனா போதும். இந்த 2ல் ஏதாவது ஒரு ஃபார்முலா எழுதுனாவே மார்க் கொடுக்க சொல்லியிருக்கேன். சரியா? அதுக்கடுத்து 35ல் ஏ இந்த டிஷ்யூஸ் மோனோகாட் அண்டு டைகாட் டிஃபரன்ஸு ஏரோபிக் அண்டு அனரோபிக் இதுக்கு 4 மார்க்கு, இதுக்கு 3 மார்க். இதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட், இதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் இருந்தாவே மார்க். சரியா? எல்லா பாயிண்ட்டுமே எழுதியிருக்காங்க. எழுதுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, படித்ததை அப்படி எழுதிட வேண்டியதான். ஸோ 2 மார்க்கில் ஒரு கொஷின் விட்டு வச்சுருந்தாங்க, அந்த கொஷினை கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் இது மாதிரி எதுவும் விட்டுட்டு வந்துடாதீங்க, எல்லா கொஷின்ஸையுமே அட்டன் பண்ணிடுங்க. சரியா? இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்காக மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் ஈஸியாக எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ஜெராக்ஸ் வாங்கி பார்க்கலாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வாங்கலாம் நம்ம. ஸோ அது ப்ரொசீஜர் என்னன்றதை நான் பின்னால் சொல்கிறேன் உங்களுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.